கபறுகளுக்கு மேல வெள்ளக்கொடி நாட்டுறது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல, அது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம். எல்லார்ட்டும் மீக்காது. அது ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வந்திருக்கு. இது பித்அத் அல்ல, இது மாற்று மத கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாச்சார ரீதியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே மாற்று மதத்தவர்களிடத்துல வெள்ளை கொடி நாட்டுற கலாச்சாரம் இருக்குதா, அதை செய்யக்கூடாது. ஆனா எங்கட மூதாதையர்கள் ஒரு நோக்கத்துல செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவர். என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல பெரும்பாலும் வீடுகள் எல்லாம் குறைவு, மையவாடிகளுக்கு மதில் போடுற வசதிகளும் இருக்கல்ல. அதனால மையத்தை அப்படியே நாங்க சும்மா வச்சுட்டு வந்தா என்ன செஞ்சிருதுண்டா, அந்த 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 மிருகங்கள், குறிப்பா இந்த கபரை போன்றவைகள் எல்லாம் வந்து தோண்டிடுது கபரை. இந்த வெள்ளக்கொடியை கண்டா ஓடிடும். பொதுவா நீங்க பார்க்கலாம், வயல் செய்யற ஆட்கள் கொடியை நாட்டி வைப்பாங்க சுத்தி. எதுக்குன்னா அந்த கொடி ஆடுற நேரம் மிருகங்கள் கிட்ட வராதுன்றது, இல்லாட்டி பண்டி வந்து தோண்டிடுண்டு. அது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல தான் வெள்ளக்கொடியை நாட்டிட்டு போய்த்தாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். ஆனா இது மாற்று மத கலாச்சாரம்ன்ற அடிப்படையில எங்கள்கிட்ட இது இருக்கக்கூடாதுன்ற பகுதியை விளங்கிட்டா, அதுக்கு ஏத்தப்புல மிருகங்கள் தோண்டாத அளவுக்கு குழி தோண்டி தான் என்ன ஜனாசாவை அடக்கணுன்ற பகுதியை விளங்கிக்கங்க. இந்த ஒரு பகுதியை விளங்கி கொண்டா வெள்ளக்கொடி நாட்டுற கலாச்சாரம் எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பகுதி. இன்னொன்று என்ன தெரியுமா செய்வாங்க, மரங்கள் நாட்டுவாங்க. பூ மரத்தை கொண்டு போய் நாட்டுறாங்க. சில ஊர்ல போனீங்கண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கபறுகளை போய் தரிசிங்க, ஜியாரா பண்ணுங்க, அது உங்களுக்கு மறுமை ஞாபகத்தை கொண்டு வரும்ண்டாங்க. இன்றைக்கு சில மையவாடிக்கு போனா பூந்தோட்டத்தை விட அழகா இருக்கு. விளங்கிச்சா உங்களுக்கு? அங்க போய் அழகா டீ ஒன்று குடிச்சு பிளேன் டீ ஒன்று அடிச்சு கொஞ்ச நேரம் கதைச்சு கொண்டு அவ்வளவு அழகா தண்ணி ஊத்தி மரம் வளர்க்குறாங்க கபருக்கு மேல. நஊது பில்லாஹ். இது யார கலாச்சாரம்? இது யார கலாச்சாரம்? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மையத்தையாவது அடக்கம் செய்துவிட்டு அந்த மையத்துக்கு மேலால ஒரு மரத்தை நாட்டினார்களா, ஒரு கொப்பை நாட்டினார்களா என்று கேட்டா, எந்த மையத்தையும் அடக்கம் செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கொப்பு மரம் நாட்டல்ல. இது பொது அடிப்படை, இதை மறந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இதை மட்டும் விளங்குங்க. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட ஒரு பயணத்துல போற நேரம் ரசூலுல்லாஹ் 2 கபருக்கு பக்கத்தால நடந்து போனாங்க. இது ரசூலுல்லாஹ் அடக்கல, நல்லா விளங்கிக்கங்க. பொது என்ன, ரசூலுல்லாஹ் எந்த மையத்தையும் அடக்கிட்டு கபருக்கு மேல மரமோ கொப்போ நாட்டல்ல. இதான் அடிப்படை. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நடந்தது என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு பயணம் போறாங்க, போற நேரம் 2 கபரை கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கபரில் உள்ள 2 பேரும் தண்டிக்கிற காட்சி காட்டப்படுது. என்ன செய்யப்படுது? கபரில் உள்ள 2 பேரும் தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹுமா யுஅzzபான், இந்த 2 கபரில் உள்ளவங்களும் தண்டிக்கப்படுறாங்க. வமா யுஅzzபானி ஃபீ கபீர், பெரிய பாவத்துக்காக தண்டிக்கப்படல, ஆனாலும் அது பெருசுதான் அப்படின்றாங்க. ஏண்ட உங்களோட பார்வையில சிம்பிள் பாவம், ஆனா இஸ்லாத்திர பார்வையில பெரிய பாவம். என்ன சொன்னாங்க? ஒருவர் என்ன தெரியுமா செஞ்சார், கோல் சொல்லி திரிந்தார். இதை தனியா விளங்கப்படுத்தும், டைம் போயிடும். கோல்ண்டா என்னண்டு. 2வது, மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றும் வருது, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்துக் கொள்ளவில்லை என்றும் வருது. 2 மாதிரியும் வருது. இந்த ஹதீஸை நல்லா விளங்குங்க. ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சிட்டா நாட்டினாங்க இல்ல, எப்பயோ அடக்கம் செஞ்ச 2 கபருக்கு பக்கத்தால ரசூலுல்லாஹ் பயணம் போறாங்க, தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்படுது. எனக்கும் உங்களுக்கும் எப்படி காட்டப்படுமா? காட்டப்படாது. ஆனா ரசூலுல்லாஹ் யார்? ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலகத்தவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டுறவங்க. அவர்களுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டா இப்ப சும்மா புகையலாம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஈத்தம்பழ பாலைய கொண்டு வாங்க. ஈத்தம்பழ பாலாண்டா தென்னை மட்டைக்குது, தென்னை மட்டை, அது மாதிரி ஈத்தம்பழையிட அந்த பாலை அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் 2ஆ பிக்கிறாங்க. அதை கூட 2ஆ பிச்சு 2 கபருக்கு மேல வச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, லஅல்லஹு யுகஃபஃபு அன்ஹுமா மாலம் யைபஸா, அந்த 2ம் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் தண்டனை குறைக்கப்படலாம். எப்படி சொன்னாங்க? தண்டனை
குறைக்கப்படலாம்னு சொல்லிட்டு ரசூலா போய்த்தாங்க. இப்ப ரசூலோட கடமையை செஞ்சாங்களா இல்லையா? ரசூலா இரக்கம் உள்ளவங்க. தண்டிக்கப்படும் பொழுது சும்மா விட்டுட்டு போகலாம். அந்த இடத்தை கடக்கும் வரைக்கும் காயாத 2 மட்டையை வச்சுட்டு போய்த்தாங்க. இது ரெண்டும் காயும் வரைக்கும் தண்டனை குறைக்கப்படலான்ட்டு போய்த்தாங்க. இப்ப யோசி பாருங்க, ஏண்ட உம்மாவை அடக்கம் செஞ்சு அதுக்கு மேல ஒரு மரத்தை நாட்டினா முதலாவது பிரச்சனை என்ன? ஏண்ட உம்மா தண்டிக்கப்படுறாள் இல்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் மதீனால பக்கீ மயவானில அடக்கம் செஞ்ச எந்த கபருக்கு மேலையும் எதையும் நாட்டல்ல. நீங்க இன்றைக்கு உஹதுக்கு போறீங்க, ஹஜ் உம்ராக்கு போனா உஹதுக்கு போறீங்களா இல்லையா? ரசூலோட சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முதலாவது அழைப்பாளர் இளைஞன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட கபர் இன்னும் உஹதுல இருக்குது. ஒரு 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 பச்சை பச்சை புல்லு துண்டு காண்றீங்களா? இல்ல. ஒரு மரத்தை காண்றீங்களா? இல்ல. ரசூல எந்த கபருக்கு மேல வைக்கல. இப்ப நான் என் வாப்பாவை அடக்கிட்டு ஏண்ட நான தம்பியை அடக்கிட்டு அதுக்கு மேல மரத்தை நாட்டுறேன்டா என்ன அர்த்தம்? முதலாவது தண்டிக்கப்படுற கபருக்கு தான் ரசூல்லா வச்சாங்க. இப்ப நான் என்ன முடிவெடுக்கணும்? ஏண்ட உம்மா தண்டிக்கப்படுறாள், ஏண்ட வாப்பா தண்டிக்கப்படுறார், ஏண்ட நான தம்பி பள்ளி தலைவர் அடக்கம் செஞ்சுட்டு இவருக்கு தண்டனை கிடைக்குது, எனவே மரத்தை நாட்டுவோம். இப்படி முடிவெடுப்போமா? முடிவெடுத்தா மரம் இல்ல, நல்ல ஒரு தென்னை மரத்தை கொண்டு போய் நாட்டுங்க, வருஷக்கணக்கு அழியாது. விளங்கிச்சா உங்களுக்கு? இல்லாட்டி பிலா மரமோட நாட்டினா ஆயுள் முழுக்க என்ன அவருக்கு நிழல் கிடைச்சு கொண்டே இருக்கும். ரெண்டாவது, நானும் நீங்களும் அதுக்கு மேல மரத்தை நாட்டுறோம்டா ரசூலுல்லாஹ் எப்படி நாட்டினாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு கபரில் தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டுச்சு. நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரோம்டா எங்களுக்கும் கபர்ல தண்டனை காட்டப்படுதுன்ற ரசூலுல்லாஹ் இடத்துக்கு போறோமா இல்லையா? இது சாதாரண பிரச்சனை இல்ல, அகீதா பிரச்சனை. இது அகீதா பிரச்சனை. இது அந்த ஹதீஸ நல்லா ஒரு முஃமின் படிச்சானுண்டா ஒரு நாளும் கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டான். ஏன்? முதலாவது அடக்கம் செய்யப்பட்டவர் தண்டிக்கப்படுறான்னு முடிவெடுக்கணும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்ட மாட்டோமா எனக்கும் காட்டப்படுதுன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு சமனா நான் ஆவிட்டேன்ற இடத்துக்கு வந்துடணும். எனவே நல்லா விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்த எந்த கபருக்கு மேலையும் அவங்க என்ன செய்யல? மரமோ கொப்போ நாட்டல்ல. எப்பயோ அடக்கம் செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் என்று காட்டப்பட்ட ஒரே ஒரு கபருக்கு மேல ரசூலுல்லாஹ் வளர்ற கொப்பு நாட்டல்ல, முளைக்கிற மரத்தை நாட்டல்ல. என்ன செஞ்சாங்க? அவசரமா காஞ்சி போற ஈத்தம்பழ பாலை அந்த மட்டை எடுத்து அதையும் 2ஆ பிச்சு காயும் வரைக்கும் தண்டனை குறைக்கப்படலாம்னு சொல்லிட்டு போய்த்தாங்க. எனக்கும் உங்களுக்கு இந்த உத்தரவாதம் மீக்கா? நாம் மரம் நாட்டினா தண்டனை குறைக்கப்படும் இந்த உத்தரவாதம் மீக்கா? ரசூலாவை போலையா நாங்க? இந்த இடத்துக்கு வரையலுண்டா மரம் நாட்டுங்க. எனவே இது சாதாரண சில பேருக்கு இதெல்லாம் சில்லற பிரச்சனை. விளங்குதா? சில்லற பிரச்சனை எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ற சில்லறை பிரச்சனை அல்ல, இது அகீதாவோடு மோதுகின்ற அடிப்படை பிரச்சனை. ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ள தெரியாமல் வடிகட்ட இடத்துக்கு போகிற பிரச்சனை. இதை புரிஞ்சு கொண்டா கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டோம், நாட்டின மரத்தையும் புடுங்க வச்சிருவோம். எனவே இதுவும் ஜனாசாவை அடக்கம் செஞ்ச பிறகு நடக்கக்கூடிய தவறுகள் தப்புகளிலே ஒன்றுன்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.